அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாமல் என் மீது ஒரு புதிய அவதூறு அங்கே ஆரம்பித்தார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேரில் சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. ஃபைனான்ஸில் கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாமல் நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார். அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞருடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த அவதூறு வழக்கை மற்றும் தொடுக்க போகிறோம். அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடப்போகுது கிடையாது. நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கினோம், எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகளில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூரில் படித்த பிறகு மும்பையில், பெங்களூரில், சென்னையில் வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம், எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில் வெளியிட இருக்கின்றோம். அதே போல் இன்னொன்று சொன்னார், நான் சென்னையிலே தங்கியிருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் சொல்லியிருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னு. அதையும் ஒரு அவதூறாக சொன்னார். அதுக்கும் நான் பதில் சொன்னேன். நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு சென்னையில் பிஸ்னஸோ எதுவும் கிடையாது. கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர், கரூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். அப்போ கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் இந்த அவதூறு வழக்கில் கொண்டு வர போகிறோம். நான் ஜென்ரலாக யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஆனால் இதில் டிஆர் பாலு அவதூறு வழக்கு போட்டதில் நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம். அதில் எல்லாம் வெளியே வரட்டும்.